ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதமாகும். ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய தொடக்கத்திலிருந்து தாங்க முக்கியமான கிரகங்கள் நிலைகளுடைய மாற்றங்களானது நிகழ இருக்குது. மேலுமே இந்த மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றங்களானது ஏற்பட இருக்குது. அதுவும் சூரியன், செவ்வாய், புதன், சந்திரன், சுக்கிரன், ராகு போன்ற 6 கிரகங்களுடைய நிலைகள் மாறி இருக்குது. இந்த கிரக பயிற்சியினுடைய தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அதில் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவுகள் ஏற்படலாம், சில ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமானது கிடைக்க போகுது. இப்பொழுது ஆகஸ்ட் மாதத்தில் கிரக பயிற்சிகளால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்க போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க, உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சூரிய பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சூரிய பகவானை போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. உங்களுடைய குல தெய்வத்தினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 12 ராசியில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேச ராசியாகும். இந்த மேச ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதமானது அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதுவும் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வேலையானது கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகள் மற்றும் உடன் வேலை செய்பவர்களுடைய முழு ஆதரவானது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வானது கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. தொழிலதிபர்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களானது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. மொத்தத்தில் தொழில் ரீதியாக ஆகஸ்ட் மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம் அப்படின்னு கூட இந்த மேச ராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதமானது சாதகமான பலனை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்கக்கூடிய மாதமாகுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் உடன் வேலை செய்பவர்களுடைய ஆதரவானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு கிடைக்க போகுது. வேலை செய்யக்கூடிய இடத்துல சிறப்பாக உங்களுடைய திறமையை வெளிக்காற்றி அதில் பேரும் புகழும் ஆனது கிடைக்க போகுதுங்க. முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகுங்க. இதனால் உங்களுடைய மனமானது மகிழ்ச்சி அடையும். இந்த ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் இந்த சிம்ம ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இருக்க போகுது. துலா ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான மாதமாகுங்க. எந்த வேலையை நீங்கள் செஞ்சாலும் அதில் நல்ல வெற்றியானது கிடைக்க போகுது. அதே போல் இந்த ராசியில் பிறந்த மாணவர்களுடைய தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களானது கிடைத்து நல்ல ஒரு வெற்றியானது கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய கடின உழைப்பிற்கான முழு பலனும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்க போகுது. இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த சண்டை சச்சரவுகள், வீண் பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க. வீட்டு சூழ்நிலைகள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க போகுது. நிதி ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ரொம்பவே அற்புதமான மாதமாகுங்க. நீங்கள் நினைத்தது அனைத்துமே நிறைவேறக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. திருமணமாகவங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க போகுது. அதே போல் குடும்பத்தினரோடு நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு கிடைக்க போகுது. இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த மன அழுத்தங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைய தொடங்குங்க. மன அமைதியானது உங்களுக்கு அதிகரிக்க போகுது. காதல் வாழ்க்கை இனிமே அமைய போகுதுங்க. தொழில் வாழ்க்கையானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபமானது கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான அனைத்து கதவுகளுமே திறக்க போகுதுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதமானது சிறப்பாக அமைய போகுது. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்துட்டு வந்த வேலைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. அதே போல் வாழ்க்கை துணையோடு முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுது. திருமணமான தம்பதிகளுக்கு இடையான உறவானது நன்றாக இருக்க போகுதுங்க. குடும்பத்தினருடன் நீண்ட தூர பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாக போகுது. நீங்கள் தயாராக இருக்க வேணுங்க. வேலையில்
வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டகரமான மாதமாகுங்க. பண வரவானது அதிகரிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதமானது நினைத்தது அனைத்துமே நிறைவேறக்கூடிய அற்புதமான மாதமாகவும் அமைஞ்சிருக்குது. நம்ம தினமும் காலை நேரத்தில் சொல்ல வேண்டிய சூரிய மந்திரத்தை சொல்லிட்டு வழிபட்டுட்டு வந்தோம்னா அன்றைய நாள் முழுவதும் நமக்கு உற்சாகமாகவும் நம்முடைய உள்ளத்திற்கு புத்துணர்ச்சியும் கொடுப்பதாக அமையுங்க. அதோடு சூரிய பகவானுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சூரிய காயத்ரி மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் அஸ்வத்வாஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வருவது சிறப்பானதாகும். ஓம் பாஸ்கராய வித்மகே தீபகராய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிட்டு வரலாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய மந்திரத்தை சொல்லி வழிபடுவது சிறப்பானதாகும். அதே போல் சூரிய பகவானுடைய மந்திரம் காசினி இருளை நீக்கும் கதிரொளியாகிய எங்கும் பூசனை உலகோர் போற்ற பூசிப்பொடு சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வந்த தேசிகா எனை ரட்சிப்பாய் சேங்கதிர்வேனே போற்றி. தினமும் காலை நேரத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் குளித்து விட்டு கிழக்கு திசையை பார்த்தபடி நின்று சூரிய பகவானை பார்த்து 10 முறை சொல்லி நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா தீராத நோய் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படும். மன தைரியமானது அதிகரிக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளில் அதிகாலையில் நீங்கள் குளித்த பிறகு சொல்ல வேண்டிய இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலனானது கிடைக்குங்க. சூரிய மந்திரம் நம்முடைய மனதை ஒழுங்குபடுத்தும், அமைதியை கொடுக்கும், நல்ல சிந்தனைகளை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் சூரிய நமஸ்காரம் நம்முடைய உடலை வளப்படுத்துங்க. எந்த நோய் பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க நம்ம காக்க உதவக்கூடிய உன்னதமான மந்திரமாக சொல்லப்படுது. ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய பகவான் வழிபாடு செய்வது சிறப்பானதாகும். செவ்வாய் கிரகத்திற்கு உரிய நிறம் சிவப்பாகுங்க. இந்த கிரகத்தினுடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் தைரியமானது அதிகரிக்கும், நல்ல முன்னேற்றமானது கிடைக்கும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் சிவப்பு நிற பொருட்களை கண்டிப்பாக பயன்படுத்த வேணுங்க. செவ்வாய் பகவானுக்குரிய சிவப்பு நிறத்தை பயன்படுத்தி வந்தோம்னா நம்முடைய வேலைகளில் தைரியமானது அதிகரிக்கும், வேகமானது அதிகரிக்குங்க. உங்களுக்கு நேர்மறையான முடிவுகளானது கிடைக்கும். சிவப்பு நிற ஆடைகளை அடிக்கடி அணிந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. செம்பு பாத்திரம், செம்பு உலோகம் அங்காரகனோடு சம்மந்தப்பட்டதாகுங்க. ஜோதிட சாஸ்திரப்படி குருதி தொடர்பான பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கும் செம்பு காப்பு நம்முடைய கைகளில் அணிந்திருப்பது ரொம்பவே நல்லது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தாமரத்தால் செய்யப்பட்ட பொருட்களை நம்ம தானமாக கொடுப்பது நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை பெற்று கொடுக்குங்க. இதை அணிந்து தருவதனால நம்முடைய வாழ்க்கையில் தன்னம்பிக்கை, தைரியமானது அதிகரிக்குங்க. செவ்வாய் கிரகத்தோடு தொடர்புடைய உணவுப் பொருள் வெல்லமாகுங்க. இதை நீங்கள் சாப்பிடலாம், இல்லைன்னா தானமாக கொடுக்கலாங்க. இப்படி செய்வதனால உடலில் நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்கும். அதே போல் உங்களுடைய வேலைகளானது வேகமாக இருக்குங்க. வெல்லம் மற்றும் சப்பாத்தியை சேர்த்து பசுமாட்டுக்கு கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகும். வெள்ளை சர்க்கரையை பதிலாக வெல்லம் எடுத்துக்கொள்வது ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் பார்லி தானியம் செவ்வாய் கிரகத்திற்கு உரியதாக சொல்லப்பட்டிருக்குது. இது சிறப்பான ஆற்றலை கொடுக்கக்கூடியதாகுங்க. பார்லி சாப்பிட்டு வருவதனால நம்முடைய உடலில் நல்ல ஆற்றலானது அதிகரிக்கும். வீட்டில் அமைதியும் செழிப்பும் அதிகரிக்குங்க. பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாளில் பார்லி மாவை தானமாக கொடுப்பது சிறப்பானதாகும். நீங்களும் சமைத்து கூட சாப்பிடலாங்க. இதனால் நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்குங்க. உங்களுக்கு செவ்வாய் கிரகத்தினுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அதே போல் செவ்வாய் பகவான் பூமாதேவியினுடைய மகனாக சொல்லப்படுறாரு. புராண நம்பிக்கைகளின்படி வீடு மனை சார்ந்த அனைத்து பொருட்களுமே செவ்வாய் கிரகத்தினுடைய தாக்கம் நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. கோபத்தை தரக்கூடியவரும் செவ்வாய் பகவான் தாங்க. அதே போல் மண்பானையில் தண்ணீர் வைத்து குடிச்சிட்டு வந்தோம்னா நம்முடைய உடலானது நன்றாக இருக்குங்க. நம்முடைய உடலுக்கு குளுமையானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்முடைய கோபமும் கட்டுக்குள்ளே வருவாங்க. இந்த பதிவில் ஆகஸ்ட் மாதத்தில் நிகழக்கூடிய கிரக நிலை மாற்றங்கள்னால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்குது அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ரிலேட்டிவ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க.
நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.